ஏழடி கண்மணி நானுங்கள் யாழினி. ராவணனின் சீத்தை பகுதி 21. கதைக்கொள்ள போகலாமா? இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் கோர்ட் ஆரம்பிக்க ரக்ஷித் அங்கு சென்றுவிட, சீதா பட்டாபியிடம் தான் கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு செல்ல பட்டாபி மட்டும் ரக்ஷித்துடன் இருந்தான். இறுதியாக சாட்சிகள் முழுவதும் அளித்த தொகுப்பினை எடுத்து கூற நீதிபதி வாய்ப்பு அளித்தார். அப்போது ரக்ஷித் இந்த பத்திரத்தின் நகலையும் சேர்த்து கொண்டவன் இதை பற்றிய விபரங்களை விசாரிக்க மீண்டும் ஒரு முறை அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்றான். சில நிமிடம் யோசித்த நீதிபதி இதுவே கடைசி வாய்ப்பு என சொல்லி அனுமதி அளித்தார். அதற்கு பின்பு அந்த சாட்சியிடம் ரக்ஷித் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவன்தான் இதை எழுதி கொடுத்தான் என அவன் வாக்குமூலமாகவே ஒத்துக்கொள்ள வைத்தான். இறுதி திருப்பமாக யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. எனினும் இன்று நடந்த அனைத்து வாதத்தையும் வைத்துத்தான் நீதிபதி தீர்ப்பு வழங்குவார் என்பதால் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்தனர். அனைவரின் முகத்திலும் பதட்டம் இருக்க ரக்ஷித்தோ அமைதியாக தனது வேலையை பார்த்து கொண்டு இருந்தான். சிறிது நேரத்தில் நீதிபதி தனது தீர்ப்பை வாசித்தார். இந்த வழக்கின் குற்றவாளி மாணிக்கம் என்பவர் தொடர்பான சாட்சிகளும் எதிர்த்தரப்பு தந்த சாட்சிகளும் வைத்து பார்க்கும்போது மாணிக்கத்தின் பக்கம் ஆதாரங்கள் சற்று வலுவிழந்தாலும் இறுதியாக முக்கியமான சாட்சி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இறுதியில் ஒரு மாதிரி என மாற்றி மாற்றி பேசியிருப்பதால் அவர்களை எதிர்க்கட்சி வக்கீல் மிரட்டியதாக இறுதியில் அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். அதை கவனத்தில் கொண்டு இதைப்போல் மற்ற சாட்சிகளையும் அவர்கள் இப்படி மிரட்டித்தான் வாங்கியிருப்பார்கள் என்ற சந்தேகம் வர அதை வழக்கு தொடர்ந்தவருக்கு சாதகமாக கொண்டு இந்த வழக்கில் மாணிக்கம் நிரபராதி என தீர்ப்பு அளிக்கிறேன். இறுதி நேரத்தில் மிக திறமையாக வாதாடி இந்த வழக்கின் போக்கை மாற்றிய மிஸ்டர் ரக்ஷித் அவர்களை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. வக்கீலின் வாதம் திறமையாக இருந்தால் வழக்கின் போக்கை எந்த நேரத்திலும் திசை திருப்ப முடியும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் என கூறியவர் இதை வளர்ந்து வரும் இளம் வழக்கறிஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி இந்த தீர்ப்பை முடிக்கிறேன் என்றார். தீர்ப்பு சொல்லி முடிந்ததும் அங்கு கைத்தட்டல்கள் பலமாக எதிரொலிக்க பனங்காட்டு நரி சலசலப்புக்கு சிங்கம் அஞ்சாதுன்னு ரக்ஷித் நிரூபிச்சிட்டார். நான் கூட ஜெயிப்பது கஷ்டம்னு நினைச்சேன், மனுஷன் திறமையா வாதாடி வெற்றி பெற்று விட்டார் என பலர் அவனை வாழ்த்தினர். சந்தோஷத்தில் பட்டாபி வேகமாக சென்று ரக்ஷித்தின் கையை பிடித்து வாழ்த்துக்கள் சொன்னான். நாதன் அவனை அணைத்து தனது வாழ்த்தினை சொல்ல எதிர்க்கட்சி வக்கீலும் இந்த முறையும் நீங்களே ஜெயித்து விட்டீர்கள் ரக்ஷித், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா ஆதாரங்களும் இருந்தும் ஒரு ஆதாரத்தில் எங்களை வென்றுவிட்டீர்கள் என தனது ஆதங்கத்தை சொல்லிவிட்டு அதற்கு பின் வாழ்த்து சொன்னார். எப்போதும் போல் அனைத்து வக்கீல்களும் அவனை பாராட்ட தோற்றுவிடுவான் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்போது அதெப்படி ரக்ஷித் தோற்பார், அவர் சட்டத்தையே கரைத்து குடித்தவராயிற்றே என மாற்றி பேசினர். அனைவரின் வாழ்த்துக்களும் அவன் காதில் விழுந்தாலும் கண்களோ அதற்கு காரணமானவளை தேட அவனது முகத்தை வைத்து புரிந்து கொண்ட பட்டாபி வேகமாக அவன் அருகில் வந்து சீதா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க சார் என்றான். வேகமாக தன் அறைக்கு வந்தவன் அவன் நுழையும் முன்பே அவனை தேடி வந்த மாணிக்கம் சார் என அவன் காலில் விழுந்தார். ரொம்ப சந்தோஷம் சார், அவர்களிடம் பணம் செல்வாக்கு எல்லாம் இருக்கு, என்னிடம் அது இல்லை. எப்படி ஜெயிப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் உயிர் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன் சார் என உணர்ச்சி பெருக்குடன் சொல்ல ரக்ஷித்தோ அவரிடம் இங்க பாருங்க மாணிக்கம், இது என்னோட கடமை. என்ன நம்பி நீங்க வந்தீங்க, அந்த நம்பிக்கை வீணாக கூடாது இல்லையா? இப்போ சந்தோஷம்தானே, மற்றது எல்லாம் நாளைக்கு அலுவலகம் வாங்க பேசிக்கலாம், எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு என சொல்லியபடியே அங்கிருந்து வெளியே வந்தவன் பட்டாபியை அழைத்து அவரிடம் ஃபீஸ் வாங்கிட்டு நீதிமன்ற நகலை கொடு என சொல்லிவிட்டு சீதா எந்த கோயிலுக்கு சென்றாள் என கேட்டான். எப்பவும் அருகில் இருக்கும் சாய்பாபா கோயிலுக்குத்தான் போவாங்க சார் என அவன் கூற அவளை தேடி சென்றான். அவன் உள்ளே செல்லவும் சீதா வெளியே வரவும் அவனை பார்த்ததும் வேகமாக அவன் அருகில் வந்தவள் என்னாச்சு அத்தா, கேஸ் தீர்ப்பு சொல்லிட்டாங்களா, யாருக்கு சாதகமாக என கேட்கும்போதே அவள் குரல் நடுங்க அவளையே சிறிது நேரம் பார்த்தவன் வேகமாக அவளை கோயிலுக்குள்ளே மீண்டும் அழைத்து சென்று அங்கு அவளோடு சில மணித்துளிகள் கண்களை மூடி அமர்ந்திருக்க அவளோ புரியாமல் அவன் முகத்தை பார்க்க
முதலாக அவன் கண்களில் கண்ணீர் வந்து அன்றுதான் அவள் பார்த்தாள். அவளது மனம் படபடவென வேகமாக அடிக்க, உடலில் நடுக்கம் ஏற்பட, அவன் பிடித்திருந்த கைகளை அவள் அழுத்தி பிடிக்க, அவனோ சட்டென்று கைகளை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டவன் சில வினாடிகள் அப்படியே அமர்ந்திருந்து பின்புதான் கண்ணை திறந்தான். அதற்குள் சீதாவின் இதயம் படபடவென்று வேகமாக துடித்தது. பாபாவை வணங்கிவிட்டு கண்களை துடைத்துக்கொண்டு அவள் கைகளை விடாமல் பிடித்தபடியே வெளியே வந்தவன் கார் அருகில் செல்லும் வரை ஏதும் பேசவில்லை. சீதாவோ தீர்ப்பு என்னவென்று தெரியாமல், அதே நேரத்தில் அவனது இந்த கண்ணீரும் மௌனமும் அவளை பயமுறுத்த, என்ன பேசுவது என தெரியாமல் அவனை பார்த்தபடியே அவனுடன் வந்தாள். காரில் அமர்ந்த பின்னும் அவன் ஏதும் பேசவில்லை. அமைதியாக இருக்க கார் வேகமாக சென்னையை விட்டு விலகி நெடுஞ்சாலையில் சென்றது. எங்கே போகிறோம் என தெரியாமல் அவள் அமர்ந்திருக்க, அப்போது அன்னைக்குடில் செல்லும் வழி என தகவல் பலகை இருக்க அந்த வழியே கார் சென்றது. சிறிது தூரம் சென்றதும் வழிநெடுகிலும் பூவரச மரங்கள் வரிசையாக இருக்க, அதிலிருந்து பூத்து கொட்டிய பூக்கள் எல்லாம் அந்த பாதை முழுவதும் நிறைந்து இருந்தது. பட்டுக்கம்பளம் விரித்தது போல் பூக்களால் கம்பளம் விரித்து இருக்க, 2 கிலோமீட்டர் உள்ளே சென்றதும் சின்ன சின்ன மூங்கில் குடில்கள் ஆங்காங்கே இருந்தன. அதை பார்த்ததும் மனதில் இருந்த பயம் மறைந்து வியப்பில் கண்களை விரித்து பார்த்து கொண்டே வந்தாள். அங்கு வயதானவர்கள் சிலர் நடமாடிக்கொண்டு இருந்தனர். நேராக ஒரு மூங்கில் குடில் முன் கார் நிற்க, அதிலிருந்து இறங்கிய ரக்ஷித் சீதாவின் கதவை திறந்து, "இறங்கு சீதா" என்றான். வியப்பில் சுற்றிலும் பார்த்தபடியே அவள் இறங்க, அதற்குள் வாலிபன் ஒருவன் ஓடி வந்து, "வணக்கம் சார், மன்னிக்கணும், நீங்க வருவதா சொல்லவே இல்லையே. இல்லையென்றால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். கொஞ்சம் நேரம் காத்திருங்க, சுத்தம் பண்ணிடுறோம்" என பணிவுடன் சொன்னான். "பரவாயில்ல கோவிந்தன், நீங்கள் சுத்தம் பண்ணுங்க, நான் என் மனைவிக்கு இங்க இருப்பவர்களை அறிமுகம் செய்துவிட்டு வருகிறேன்" என்றான். "சார், உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா" என அவன் ஆச்சரியத்துடன் கேட்க, ரக்ஷித்தோ, "அதனால்தான் மனைவி என்று சொல்கிறேன்" என சிரித்துக்கொண்டே சொன்னவன், "விபரமாக பிறகு சொல்கிறேன், நீ வேலையை கவனி" என சொல்லிவிட்டு சீதாவின் கையை பிடித்துக்கொண்டு நடந்தான். தனித்தனி குடில், அதை சுற்றிலும் பூக்கள் நிறைந்த சிறு தோட்டம். குடிலுக்கு பின்னால் ஒரு தென்னை மரம், பழமரங்கள் மற்றும் பம்பு செட் போல அமைப்புடன் கூடிய சிறு தொட்டி என அவையெல்லாம் பார்க்க பார்க்க சீதாவிற்கு ஏதோ கனவு உலகத்தில் இருப்பது போல் இருந்தது. அமைதியான சூழ்நிலை, சுத்தமான காற்று, சிறு தூசி இல்லை, மண் பாதை, நடக்கும் அளவு கான்கிரீட் போடப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு குடிலுக்கு முன்பும் ஒரு சைக்கிள் என மிக நேர்த்தியாக இருக்க, அவனுடன் வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தவள் அங்கு ஒரு பெரிய மண்டபம் தெரிய, அதன் அருகே வந்த ரக்ஷித், "என்ன சீதா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா" என்றான். "ஐயோ அத்தா, என்ன சொல்றதுனே தெரியல. நான் பூமியில தான் இருக்கேனான்னு எனக்கே சந்தேகம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கட்டினவன் கண்டிப்பா பெரிய கலாரசனை உள்ளவனா இருக்கணும். எப்படி வடவமைச்சு இருக்கான் பாருங்க" என முகத்தில் உற்சாகம் பொங்க பேசிக்கொண்டே வந்தவள், "ஆமா, இது யாரோட இடம்? இங்கே எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தீங்க?" என கேட்டு அவன் முகம் பார்த்தாள். "தீர்ப்பு" என அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்தவன், "நீ என் கூட இருக்கும் வரை தோல்வி என்பது எனக்கு கிடையாது அம்லு" என பெருமிதத்தோடு சொன்னான். அவனை விளக்கி அவன் முகத்தை பார்த்து, "அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா?" என அவள் சந்தோஷமாக சொல்லும் போதே நிம்மதியும் உற்சாகமும் அவள் முகத்தில் நிறைந்து இருந்தது. அவனோ, "இல்லை அம்லு, நாம ஜெயிச்சிட்டோம். உனக்குத்தான் இந்த வெற்றி சமர்ப்பணம்" என அவன் சொல்லி முடிக்கும் முன் அவனை இறுக அணைத்தவள், "அத்தா, நாம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்" என உற்சாகத்தில் துள்ளி குதித்தாள் சீதா. அவனும், "ஆமாம்டா அம்லு" என தனது சந்தோஷத்தை அவளுடன் சேர்ந்து அனுபவிக்க, "என்னப்பா வக்கீல், எங்களுக்கு என்ன இலவச சினிமாவா?" என ஒரு சத்தம் கேட்க, வேகமாக விலகிய இருவரும் திரும்பி பார்க்க, அங்கு சில பெரியவர்கள் இவர்களை பார்த்து சிரித்து கொண்டு நின்றனர். அவனோ ஹிஹி என வழிந்து கொண்டே, "இல்ல, அது என உளர, சீதாவோ அவர்களை பார்த்ததும் வெட்கமும் பயமும் ஒரு சேர வர ரக்ஷித்தின் அருகில் நெருங்கி நின்றாள். "இப்பதான் கோவிந்தன் சொன்னான், இவங்க தான் உன் மனைவியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. மண்டபத்துக்குள்ள போனீங்களா?" என ஒருவர் கேட்க, "இன்னும் இல்ல, இப்பத்தான் வந்தோம்" என்றவன், "ஒரு நிமிடம், தாத்தா வந்து விடுகிறேன்" என சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான். அங்கு 2 பெரிய புகைப்படங்கள், ஒரு ஆண் ஒரு பெண் இருக்க, சொல்லாமலே புரிந்தது சீதாவிற்கு. ஒன்று ரக்ஷித்தின் தாய், மற்றொன்று தந்தை என்று. அவனையும் அந்த புகைப்படத்தையும் மாறி மாறி பார்த்தாள்.
சீதா என அவன் ஆரம்பிக்க, எனக்கு புரியுது அத்தா, இவங்க உங்க அம்மா அப்பா, உங்க அம்மா முகம் அப்படியே உங்களுக்கு என்றவள் அவன் ஏதும் சொல்லாமல் நிற்க, அவளோ வேகமாக வெளியே சென்று சில மலர்களை பறித்து வந்து அந்த புகைப்படங்கள் முன்னால் வைத்தவள் பின்னர் அவனுடன் இணைந்து விழுந்து வணங்கினாள். பின்னர் இருவரும் அங்கு இருக்கும் பெரியவர்களிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். அதற்குள் கோவிந்தன், சார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அப்புறம் மதியம் சமையல் என கேட்க, இங்கேயே செஞ்சிடு கோவிந்தன் என்றான் ரக்ஷித். பின்னர் இருவரும் அந்த குடிலுக்குள் வர, உள்ளே ஒரு சிறிய வரவேற்பு அறை, சமையலறை, படுக்கையறை என அனைத்திலும் மூங்கில் சாமான்களை இடம் பெற்று இருக்க, அமரும் இடம் எல்லாம் மெத்தை மட்டுமே இருக்க, அந்த இடமே அவளுக்கு ரம்மியமாக தெரிந்தது. உள்ளே நுழைந்ததும் 3 அறைகளையும் ஓடி ஓடி பார்த்து ரசித்தவள் தனது முட்டைக்கண்ணை விரித்து, இது யாரோடது அத்தா, உங்களோடதா என கேட்டாள். அவன் ஆமாம் என்று தலையாட்ட, அப்பா, பிதாமகனுக்குள்ள இப்படி ஒரு பிகாசோ ஓவியம் மாதிரி ரசனை இருக்கா, நம்பவே முடியலையே என அவள் தனது வாய் துடுக்க ஆரம்பித்தாள். அப்படியா, அதுவும் உண்மைதான் சீதா, உன்னை நான் திருமணம் செஞ்சதால இந்த சந்தேகம் அனைவருக்கும் வரும்தான், என்ன பண்றது என அவன் அப்பாவி போல் கிண்டலாக சொன்னான். அவள் உடனே என முறைத்தவள், இந்த மூஞ்சிக்கு நான் கிடைத்ததே உங்கள் அதிர்ஷ்டம் என வாய்க்கு வாய் அவள் பதில் பேசினாள். அப்படியா, அதையும் பரிசோதனை செய்து பார்த்திடலாமா என சொல்லியபடியே அவன் அருகில் வர, அவளோ அதுக்கு வேற ஆள பாருங்க என அவளை தள்ளிவிட்டு விட்டு ஓட, சிறிது நேரம் அங்கு இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர். ரக்ஷித்தின் வெற்றி மற்றும் மாறுதலான இந்த சூழ்நிலை அவளின் மனக்காயங்களை மறக்க வைக்க, அவனுடன் சரிக்கு சமமாக பேசி விளையாடி சிரித்து கொண்டு இருந்தாள் சீதா. ரக்ஷித்தும் அவளுக்கு ஈடு கொடுத்து வம்பு பேசிக்கொண்டு இருந்தான். இருவருமே தங்களது பழைய நினைவுகளை மறந்து அந்த நொடியின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டு இருந்தனர். பின்னர் இருவரும் களைத்து போய் அமர, இப்போது ரக்ஷித் அவள் மடியில் சட்டென்று படுக்க, சீதாவோ என்ன சொல்வது என தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். நேற்று இரவு அவன் அருகாமையே அவளின் உணர்வுகளை தூண்டிவிட்டு இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் இன்றும் அவன் அவள் மடியில் படுத்ததும் அவளது நிலையை கட்டுப்படுத்த முடியாமல், அவனிடம் வெளிப்படுத்தவும் முடியாமல் தடுமாறிக்கொண்டு போனாள். மேலும் அவன் படுத்துக்கொண்டே பேசும்போது அவனது முகம் அவளது உடலில் அங்கும் இங்கும் உரசி குறுகுறுப்பை ஏற்படுத்த, வயதின் இளமை அவளையும் மீறி தனது வேலையை தொடங்க கலங்கிப்போய் அமர்ந்திருந்தாள். வெகுநேரம் அவளிடம் பதிலில்லாமல் போக, சீதா என அழைத்தவாறே அவள் முகம் பார்த்தவன் அவள் கண்களை மூடி அமர்ந்திருக்க, சீதா சீதா என அவன் அவளை உலுக்கிய பின்பே வேகமாக அவள் எழ முயற்சித்தாள். என்னாச்சு சீதா என்றவாறே அவன் பதறி எழுந்தான். இல்லையத்தான், ஒன்றுமில்ல என சமாளித்தவள் சட்டென்று, உங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க என பேச்சை மாற்றினாள். சட்டென்று ரக்ஷித்தின் முகம் மாற அமைதியாக இருந்தவன், என்னை மன்னிச்சிடு சீதா, என்னை பற்றி எதுவும் சொல்லாமலே உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதற்கு பிறகும் நான் இதை பற்றி உன்னிடம் சொல்லவில்லை. அப்போது உன்னை திருமணம் செய்யணும், அது மட்டும்தான் எனக்கு நினைவில் இருந்தது. உனது பக்கம் நான் யோசிக்கவே இல்லை என சொன்னவன், சாரி சீதா, ஆனா உன் வீட்டில் நான் சொல்லிட்டேன் என்றவன், இப்போ சொல்றேன் சீதா என ஆரம்பித்தான். எனது சொந்த ஊர் தேனி. எனது அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் செய்தவங்க. அப்பா பக்கத்தில் இருக்கும் கிராமத்தில் பெரிய ஜமீன் குடும்பம். அம்மா கர்நாடகா இசை பாடகி. அப்பாவின் பள்ளியில்தான் ஆசிரியராக இருந்தார். எங்க அம்மாவின் அழகும் குணமும் எங்க அப்பாவிற்கு பிடித்து போக வீட்டை எதிர்த்து 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனால எங்க அப்பாவை அவங்க குடும்பத்துல யாரும் சேர்த்துக்கல. பரம்பரை தொழிலை அவருக்கு கொடுத்துட்டாங்க. நகைக்கடை தான் எங்க அப்பாவோட தொழில். வசதியாக வாழ்ந்த எங்க அப்பா தனியா வந்ததும் கொஞ்சம் சிரமப்பட்டார். ஆனாலும் அம்மா மேல உள்ள பாசத்தால அதை வெளிப்படுத்தல. நான் பிறந்த பிறகு எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடும்பம் மேல உள்ள பாசம் குறைஞ்சு நாங்க மட்டுமே வாழ்க்கைன்னு இருந்துட்டார். நாங்களும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருந்தோம். அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதத்தை எனக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் என அவன் சொல்ல, ஓ அதான் வீட்டில் அத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? நான் கூட ஃபீஸ் கொடுக்காததால யார்கிட்டையாவது இருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சேன் என மனதில் நினைத்ததை அவள் பட்டென்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்தாள். அதானே, என்னை பற்றி எந்த விதத்திலையும் நல்லதாவே நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீ கொள்கையாவே வச்சிட்ருக்கிற என அவள் தலையில் செல்லமாக கொட்டினான். சரி சரி, பேச்ச மாத்தாதீங்க அப்புறம் என ஆர்வமுடன் அவள் கேட்க, எனக்கு எங்க அம்மானா உயிர் சீதா. இப்போது உன்மடியில் படுத்து இருந்தேன் இல்லையா, அது போலத்தான்
என்னோட சந்தோஷம் துக்கம் இரண்டையும் எங்க அம்மா மடியில இப்படி படுத்துட்டு தான் சொல்வேன் என சொல்லும் போதே அவன் குரல் கரகரத்தது. அத்தான் என அவன் கைகளை பிடித்து அழுத்த, எங்க அப்பாவையும் எனக்கு பிடிக்கும் சீதா. ஆனா அவர்கிட்ட எப்போதும் அந்த ஜமீன் தோரணை இருக்கும், எதிலும் ஒரு அதிகாரம் இருக்கும். சில சமயம் அது பிடித்தாலும் பல நேரத்தில் எனக்கு அவரிடம் பயம்தான் அதிகம். எல்லாமே சந்தோஷமாகத்தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த திருமணம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் எங்க அப்பா அம்மா இப்போது என்னுடன் இருப்பாங்க என சொல்லி நிறுத்தினான். அவன் உடல் சிறிது நடுங்க. அவள் எதுவும் பேசாமல் அவன் முகத்தையே பார்க்க, எங்க அப்பாவோட சொந்தக்காரங்க திருமணம் சீதா, இங்குதான் சென்னையில நடந்தது. அதுக்கு அவசியம் போகணும்னு அப்பா சொல்லிட்டார். எனக்கு பரீட்சை வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனால அப்பாவும் அம்மாவும் மட்டும் போனாங்க. எங்க அம்மாவின் சொந்தக்கார பாட்டி ஒன்று அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு எங்க வீட்டில் இருக்கும். நானும் பாட்டியும் வீட்டில் இருக்கிறதால அவங்க கிளம்பி போனாங்க என்றவனின் முகம் இருள, விரல்களை இருக்க முடியவன் அப்போ என வார்த்தைகள் அவனுக்கு தடுமாற, ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேரும் இறந்துட்டாங்க என சொல்லி முடித்ததும் அப்படியே அவள் மடியில் சாய்ந்தவன் குலுங்கி குலுங்கி அழ, அவளுக்குமே அது அதிர்ச்சியாக இருக்க, என்ன செய்வது என புரியாமல் அவனது மன அழுத்தம் குறையும் வரை அழட்டும் என அமைதி காத்தாள். சற்று நேரம் கழித்து எழுந்து அமர்ந்தவன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போது எனக்கு வயது 15. சொந்தக்காரங்க யாரும் அதிகம் அறிமுகம் கிடையாது. தகவல் அறிந்ததும் அந்த நேரத்தில் என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறி நின்றபோது எனக்கு தெரிந்த ஒரே தகவல் அப்பாவின் ஜமீன் குடும்பம்தான். அதை பற்றி நான் சொன்னதும் அங்கு தகவல் சென்றது. அங்கிருந்த அனைவரும் வந்து அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்தனர். அந்த நேரத்தில் எனக்கு ஆறுதல் சொல்லவோ தோள் சாயவோ யாரும் இல்லை. அவர்கள் அனைவரும் புது மனிதர்கள். அப்பாவின் நண்பர்கள் சில பேர் வந்தனர். இவர்களின் படாடோபத்தை பார்த்து அவர்களும் விலகிவிட்டனர். 1 மாதம் அவர்கள் வந்து போய்க் கொண்டு இருக்க நானும் தேர்வு எழுதி முடித்தேன். அதற்கு பின்புதான் என்னை என்ன செய்வது என அனைவருக்கும் கேள்வி வந்தது. அப்பாவுடன் பிறந்தவர்கள் 3 பேர். அப்பாதான் கடைசி. ஒருவர் வெளிநாட்டில் இருந்தார். மற்றொருவரின் மனைவி என்னை உடன் வைத்துக் கொள்ள ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் அப்பாவிற்கு அவர்கள் கொடுத்த சொத்துக்கள் யாவும் வாய் வார்த்தையாக மட்டுமே இருந்ததால் அதை மீண்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டனர். தொழில் தொடர்பாக அப்பா வாங்கி வைத்திருந்த கடன் கொஞ்சம் இருக்க அதை சில சொத்துக்களை விற்று அவர்கள் அடைத்து விட்டனர். எல்லாம் முடிந்ததும் நாங்கள் இருந்த வீடும் கொஞ்சம் பணமும் இருக்க அது அவர்களுக்கு பத்தாது என நினைத்தவர்கள், எனது தம்பியே போய்விட்டான், இனி எங்களுக்கு இங்கு என்ன வேலை என சொல்லிவிட்டு சென்று விட்டனர். வேறு எந்த சொந்தமும் இல்லாமல் அனாதையாக நின்று கொண்டு இருந்தேன். 11ஆம் வகுப்பு சேர வேண்டும். யாரும் இல்லாமல் எப்படி சேர்வது? சாப்பாட்டிற்கு பிரச்சனை இல்லை. பேங்கில் கொஞ்சம் பணம் இருந்தது. ஆனால் என நிறுத்தியவன், என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சீதா. அப்பா அம்மா என சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தனா, தனிமரமா யாரும் இல்லாம தவிச்சிட்டு இருந்தேன். அப்போதுதான் ஜெயந்தி சித்தி வந்தாங்க. அவங்க அம்மாவின் உறவினர். அப்போது வக்கீலா சென்னை நீதிமன்றத்துல இருந்தாங்க. ஆக்சிடென்ட் கேஸ் அப்படிங்கறதால நீதிமன்றத்துக்கு அப்பா அம்மா கேஸ் செல்ல அதை பார்த்து அவங்க வந்தாங்க. என் நிலைமைய நான் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டவங்க, நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா எனக்கு குடும்பம் இருக்கு, என்னால உன்னை என் கூட வச்சு பார்க்க முடியாது, உனக்கு கார்டியனா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. முதலில் நீ 12ஆம் வகுப்பு வரை இங்கு படி, பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார்கள். விடுதியில் சேர்த்து விடுவதாக சொன்னவர்கள் பிறகு இல்லை, கேஸ் நடக்கிறது, அதனால் நீ இங்கு இருப்பதுதான் நல்லது என சொல்லி அந்த பாட்டியின் பொறுப்பில் என்னை விட்டுவிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் பாட்டியின் மகளும் கணவரை இழந்து குழந்தையோடு அங்கு வந்ததால் எனக்கும் தனிமை அதிகம் தெரியவில்லை. நான் மட்டும் தனியாக படுத்தி இருக்கும்போது பல நேரங்களில் அம்மாவின் ஞாபகத்தில் தூங்காமல் விடிய விடிய அழுதிருக்கேன். ஒரு முறை அதை பாட்டி பார்த்துவிட அவர் சித்தியிடம் சொல்ல, பின்னர் சித்தி என்னை அழைத்து, இங்கு பார் ரக்ஷித், நீ சிறுவன்தான் என்றாலும் உனக்கு ஏற்பட்ட கொடுமை மிக பெரியது. யாருக்கும் இது வரக்கூடாது. ஆனால் வந்துவிட்டது. இனி அதை நினைத்து வருந்துவதை விட அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இனி உனக்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள், அதில் மட்டுமே கவனம் செலுத்து என அவர் சொல்ல, அப்போது என் அம்மாவின் ஆசையான மருத்துவர் ஆவதே எனது லட்சியமாக கொண்டு கடுமையாக படித்தேன் சீதா என அவன் சொல்லி முடித்தான். அதுவரை தலையை அசைத்து அசைத்து கதை கேட்டுக்கொண்டு இருந்தவள் அவன் இதை சொன்னதும் சட்டென்று நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க அவனோ அமைதியாக அவளை ஆழ்ந்து நோக்கினான். ரக்ஷித் என முதன்முறையாக அவன் முன்னால் அவன் பெயரை உச்சரித்தவள், நீங்களும் என்ன மாதிரி என வார்த்தை வருமாள் தடுமாற அவன் என சொன்னவன்,
ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறதே சீதா, அது ரொம்ப கொடுமையானது. அதுவும் அது விளையாடுவதற்கு நம்மை போன்ற ஏமாளிகள் கிடைத்துவிட்டால் அவர்களின் உயிர் போகும் வரை விளையாடி பார்த்துவிடும். நான் படிக்கும்போதே வாலிபால் பிளேயர். ஒருமுறை பயிற்சியின் போது எனக்கு அடிபட்டுவிட அதில் கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமாகிவிட்டது. கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?